ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம 3 முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனிதா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன காரணம், ஏது காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போன எபிசோடில் பார்த்துருப்பீங்க, நம்ம நந்தினி கௌஷிக் இருக்கிற அந்த சுரேகாவை வச்சுருக்க அந்த ஒரு ஹவுஸுக்கு போயிருப்பாங்க. சுரேகாவையும் ஃபைனலி கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் சுரேகா பார்த்தது புனிதாவை மட்டும்தான். ஸோ சுரேகா நந்தினியும் தப்பாக நினைக்கிறாங்க, புனிதாவையும் தப்பாக நினைக்கிறாங்க. அப்போ சுரேகாவை நந்தினி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் சுரேகா அங்கே சுந்தரவல்லிக்கிட்ட இந்த மாதிரி என்ன இவ்வளோ நாள் கடத்தி வச்சு சித்திரவதை பண்ணது அந்த புனிதா தான். அந்த புனிதா எவ்வளோ ஒரு தைரியம் தான் என்னோட கம்மலையே போட்டிருந்தா, என்கிட்ட இருந்து அவள் தான் எல்லாத்தையும் பிடுங்கியிருக்கா. ரீசெண்டாக கூட என்னோட காலில் இருந்த கொலுசெல்லாம் பிடுங்கினா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாதங்கிக்கு செம்ம ஷாக்கு. என்னடா 2 நாளில் ரஞ்சித் வெளியே விடணும்னு சொன்னேன், இந்த சுரேகாவை இடத்த கண்டுபிடிச்சி இந்த நந்தினி எப்படி கூட்டிகிட்டு வந்தான்னு தெரியலையே அப்படின்னு செம ஷாக்கான மாதங்கி எதுவுமே தெரியாத மாதிரி காட்டிக்கிறாங்க. சுந்தரவல்லிட்ட மேம் இதுதானா உங்கள் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சுந்தரவல்லி ஆமாம், இதுதான் என் பொண்ணு. இவ்வளோ நாள் என் பொண்ணை நாங்கள் தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தான் என் பொண்ணு எனக்கு கிடச்சிருக்கா. ஏதோ நிற்கிறாளே இந்த நந்தினி, இவ பார்த்த வேலை தான். இவ தான் இந்த குடும்பத்தை கூட்டிகிட்டு குடும்பத்தை வச்சு என் பொண்ணை கடத்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சூர்யா சொல்கிறாங்க, கடத்திருந்தா எதுக்காக நந்தினி திரும்ப கொண்டு சுரேகாவை விடணும் அப்படின்னு கேட்டதுக்கு, அதான் ஏடிஎம் கார்பன் மனு தாக்கல் பண்ணி 2 வாரத்தில் போலீஸ் கண்டுபிடிக்கிறதா சொல்லியிருக்காங்கல்ல, கண்டுபிடிச்சா தான் மாட்டிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் நந்தினியே சுரேகாவை கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் புனிதா இருக்கா, பின்னாடி இருக்கா அப்படிங்கிறது தெரிய வருது. உடனே சுரேகாவோட அம்மா, அதாவது நம்ம சுந்தரவல்லி, போலீஸுக்கு கால் பண்ணிடுறாங்க. சுரேகா சொன்ன இந்த ஒரு நியூஸை கேட்டு போலீஸுக்கு கால் பண்ணி, சார் என்னோட பொண்ணு கிடச்சிட்டா, நீங்கள் வாங்க, எங்களுக்கு ஒருத்தவங்க மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸும் யார் மேலே உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கேட்க, எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த நந்தினியோட தங்கச்சி புனிதா மேலே தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே போலீஸு, அப்படியா மேடம், அப்போ வீட்டுக்குள்ளேயே எதிரியை வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் எங்களை தேட விட்டுட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்க, சார் தேடி கண்டுபிடிக்கிறது உங்களோட டியூட்டி, ஆனால் ஸ்கெட்சு போட்டு கடத்தி வச்சதும் இல்லாமல் கூட்டிகிட்டு வர்ற மாதிரி இந்த நந்தினி கூட்டிகிட்டு வர்றா, அதனால் இந்த நந்தினியும் புனிதாவே 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம சூர்யா, நந்தினி நீ எப்படி அந்த இடத்துக்கு போன, உனக்கு எப்படி இந்த ஹவுஸ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம நந்தினி சொல்கிறாங்க, சூர்யா சார், புனிதாவோட நடவடிக்கை சரியில்லை அப்படிங்கிறது நான் முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் சூர்யா சார். ஆனால் நீங்கள் அதை ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்கல. ஆனால் இப்போ தான் தெரியுது, புனிதாவை இந்த மாதிரி மாட்டி விடுறதுக்காக தான் வேணும்னே அந்த பையன் புனிதாவை காதலிக்கிற மாதிரி நடித்து புனிதாவை ஏமாற்றி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சுந்தரவல்லி, போதுண்டி நிறுத்து, உன்னோட நடிப்பை கொண்டு குப்பையில் போடு, சும்மா என்ன இங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கேன், பண்ணுறதெல்லாம் ஸ்கெட்சு போட்டு பிளான் பண்ணிவிட்டு இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி சுந்தரவல்லி கேட்குறாங்க. நமக்கு என்ன தோணுன்னா, நந்தினி எவ்வளோதான் நல்லது பண்ணாலும் நந்தினிக்கு கெட்ட பேர் தான் வருதுங்க. ரஞ்சித் விஷயத்துலையும் சரி, சுரேகா விஷயத்துலையும் சரி. ஆனால் எல்லா கேடி வேலையும் பண்ணுறது ரஞ்சித் தான். ஆனால் இதெல்லாம் அம்பலப்படுத்தணும்னு நம்ம நந்தினி நினச்சாலும் நம்ம நந்தினிக்கு இதெல்லாம் யார் பண்ணாங்கிறது பிடிபடவே மாட்டேங்குது. ரஞ்சித் தான் செயல்படுறானா, இல்லை ரஞ்சித் மூலமாக வேறு யாரும் செயல்படுறாங்களா, இப்படி எந்த ஒரு டிசிஷனையுமே நம்ம நந்தினினால் முடிவாக கண்டுபிடிக்கவும் முடியல, சந்தேகப்படவும் முடியலை. அப்படி ஒரு நிலைமையில் நம்ம நந்தினி இருக்கும்போது நந்தினியோட தங்கச்சினால இப்போ ஒரு பெரிய பிரச்சனை, பூகம்பமே வெடிச்சிருச்சு. கௌஷிக் நல்லா புனிதாவை ஏமாற்றி அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்லேயும் சுரேகா முன்னாடி புனிதா தான் குற்றவாளி, புனிதா தான் எல்லாம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி புனிதாவை என்னென்னமோ பண்ணுறாங்க கூட்டிகிட்டு போய். ஆனால் இப்போ சுரேகாவோட மனசில் பதிஞ்சது புனிதா தான். புனிதாவோட முகத்தை மட்டும்தான் சுரேகா பார்த்துருக்காங்க, மாதங்கிய சுரேகா பார்த்ததில்ல. இப்போது அதே மாதங்கிய சுந்தரவல்லி இவங்க நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. சுரேகாவும் ஹலோ மேம் வணக்கம் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. மாதங்கியோட நீங்கள் என்ன உங்களை இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் என்ன சதி பண்ணி இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நந்தினியும் புனிதாவையும் குத்தி காட்டுறாங்க. நந்தினியை பிடித்தா குத்தி காட்டுறாங்க நம்ம சுரேகா. இப்போ புனிதா ஹாயா ரஞ்சித் கூட நல்லா ஊரை சுற்றிட்டு வீட்டுக்கு வராங்க.
வீட்டுக்கு வந்த புனிதாவை பார்த்த உடனே நந்தினி சப்புன்னு ஒரு அறையை அரைஞ்சிடுறாங்க. புனிதா வீட்டுக்கு வந்த 5 மினிட்ஸ்க்கு அப்புறமே போலீஸும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. புனிதாவை அரைஞ்சு, நீ எதுக்காக இவ யாருன்னு தெரியுதான்னு புனிதா கிட்ட கேட்குறாங்க. அக்கா, இது அந்த வீட்டில் மனநிலைமை பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணாக்கா, இந்த பொண்ணு எப்படி இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உன்னை சப்புன்னு அரைஞ்சிருவேன், இது யார் தெரியுமா, காணாமல் போன சுரேகாமா அப்படி. புனிதாக்கு செம்ம ஷாக். என்னக்கா சொல்கிறீங்க, காணாமல் போன சுரேகாமாவா அப்படி? ஆமாம் புனிதா, நீ எதுக்காக அந்த வீட்டுக்கு போன அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா, நான் என் ஃப்ரெண்டு கூட பழகிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல, அவங்க தான் அந்த வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் இப்படி மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணை மேலே கட்டி போட்டிருக்கோம், அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுன்னு சொன்னாங்க. நானும் சாப்பாடு கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம ஓடி வந்துட்டேன். ஆனால் அது கடைசியில் சுரேகாமாங்கிறது எனக்கு தெரியாதுக்கான்னு சொல்கிறாங்க. நீ பழகுனிய அந்த பையன் தான் சுரேகாமாவை கடத்தி வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. அக்கா, அவன் ரொம்ப நல்லவன்க்கா, அவன் எதுக்காக சுரேகாவை கடத்தி வைக்கணும்? இங்கே பாரு, சும்மா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காது சரியா? எதுவுமே தெரியாது உனக்கு. நீ என்னதானோ ஒருத்தவங்க யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு ஃபைன் பண்ணுற அளவுக்கு கூட உனக்கு அறிவில்லை. படிச்சிருக்கேன், ஆஃபீஸ் போகிறேன்னு உன்னை நான் சும்மா விட்டது தப்பாக போச்சு. படிக்காத நான் எவ்வளோ உஷாராக இருக்கேன், உனக்கு எங்கே போச்சு அறிவு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்துட்டு புனிதாவை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்போ தான் நம்ம நந்தினி, சார் வேண்டாம் சார், எதுக்காக என் தங்கச்சியை அரெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதோட போலீஸ், ஆமாம், உங்கள் தங்கச்சி தானே புனிதாவை கடத்தி வச்சுருந்தா. சார், என் தங்கச்சி கடத்தி வச்சதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது உங்கள்கிட்ட? அதான் கடத்தி வச்சுருந்தா அந்த பொண்ணே கிட்னாப்பரே சொல்கிறாங்களே, இவங்க தான் என்னை கடத்தி வச்சுருந்தாங்கன்னு. அதை விட என்னம்மா ஆதாரம் வேணும்? சார், அந்த பொண்ணை என் தங்கச்சி அடித்து துன்புறுத்தும் போதோ இல்லை கடத்திட்டு வரபோதோ அந்த பொண்ணு பார்த்தாங்களா? அந்த வீட்டில் நின்றதை பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது பார்த்துருக்காங்க. வேறு எதை வச்சு சார் என் தங்கச்சி தான்னு சொல்கிறீங்க? என் தங்கச்சி ஒருத்தவன் நம்பி ஏமாற்றி ஸ்கெட்சு போட்டு அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, எதாக இருந்தாலும் கோர்ட்டில் பேசிக்கோங்க. இப்போ இது பெரிய போலீஸோட கடமை ஆயிடுச்சு. எல்லா போலீஸும் வலை வச்சு தேடுறாங்க. குற்றவாளியை நாங்கள் ஒப்படைக்க வேண்டியது எங்களோட கடமை. அந்த போலீஸ்க்கு என்ன நினப்புனா, சுரேகாவை கண்டுபிடிச்சி குற்றவாளியை ஒப்படைக்கணும் குறிப்பிட்ட டைமில். ஆனால் சுரேகாவை நந்தினி கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு வேலை மிச்சம். ஆனால் குறிப்பிட்ட டைமில் போலீஸ்கிட்ட ஒப்படைக்கணும் இல்லையா? அதுக்காக புனிதாவை அரெஸ்ட் பண்ணி குற்றவாளி கூண்டில் நிறுத்தலான்னு பார்க்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.